அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் இருலகத்தின் தலைவர் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபியீன்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, அன்பர்களே, புனிதமிக்க சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நிகழ்வில் அல்லாஹுடைய ரஹ்மத்து என்ற தலையங்கத்தில் உங்களோடு சில மணித்துளிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை, நிஅமத்துகளை தந்திருக்கிறான். உடல் ஆரோக்கியம் என்ற ஒரு அருள் நிஅமத், பொருளாதாரம், கண்கள், நம்முடைய உடல், இப்படியே சொல்லிக்கொண்டே போனால் அல்லாஹ் சொல்வது போல என்னுடைய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தன்னுடைய மறையில் சொல்லி காட்டுவது போல எண்ணற்ற, எண்ண முடியாத, அளவில்லாத அருட்கொடைகளை, நியாமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த நியாமத்துகளோடு நாம் இந்த உலகத்திலே பாவித்து கொண்டு, அனுபவித்து கொண்டு, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு அந்த நியாமத்துகளோடு சேர்த்து அல்லாஹுடைய அருளும் நமக்கு வேண்டும். அல்லாஹுடைய நியாமத்து நமக்கு கிடைத்து விட்டதே, நாம் தான் செல்வந்தர்களாக இருக்கிறோமே, பல கோடிக்கு அதிபதியாயிற்று, நமக்கு சுகமான இல்லடங்கள், வீடு வாசல்கள் இருக்கிறது, நாம் செல்வதற்குண்டான நிறைய வாகனங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது, நமக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள், மட்டுமல்ல செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே, நிறைய நியாமத்துகளை, அருட்கொடைகளை நாம் பெற்றிருக்கிறோமே என்று நாம் நினைத்து இருக்க முடியாது. கண்டிப்பாக, நிச்சயமாக அங்கே அல்லாஹுடைய ரஹ்மத்து, அருள் நமக்கு வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் தன்னுடைய அருளை வேண்டுமாறு நமக்கு பணிக்கிறான். ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நான் ரஹ்மான் ரஹீம், இந்த அடியார்கள் மீது நான் இரக்கம் காட்டக்கூடியவன், நான் ரஹ்மானாக இருக்கிறேன், ரஹீமாக இருக்கிறேன், இரக்கம் காட்டக்கூடியவனாக, கிருபை காட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தும்மினார்கள். மலக்கு மகளிடத்தில் அல்லாஹ்வை புகழுமாறு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹுடைய அருளுக்காக அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேளுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். அவர்கள் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் யர்ஹமுக் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அந்த ரஹ்மத்தை, அருளை தருவானாக என்று அல்லாஹ் சொன்னதாக ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடியும். எனவே அல்லாஹுடைய அருள் நியாமத்துகள் மட்டும் இருந்தால் பத்தாது, அதை பாவிப்பதற்கு அல்லாஹுடைய ரஹ்மத்து வேண்டும். அல்லாஹ் உயிர் இறக்கப்பட்டு உயிரை கொடுத்தால்தான், அல்லாஹ் இறக்கப்பட்டு ரஹ்மத்தை கொடுத்து நம்முடைய அந்த உறுப்புகளை இயங்க செய்தால்தான், கண் என்கிற மிகப்பெரிய நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்.
அந்த கண்ணுக்கு பார்வை சக்தியை அல்லாஹ் ரஹ்மத்தாக நமக்கு கொடுக்க வேண்டும். நடக்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் ரஹ்மத்தாக நமக்கு கொடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். கொடுத்தால்தான் அந்த நியாமத்துகளை அனுபவிக்க முடியும். எனவே அல்லாஹுடைய ரஹ்மத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமானவை. அர்ஹமுர் ராஹிமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன், ரஹ்மத் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானுடைய முதல் 10 நாட்கள் ரஹ்மத்துடைய 10 நாட்கள், அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்கக்கூடிய 10 நாட்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். நம்ம எல்லோருக்கும் தெரியும், முதல் 10 நாட்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்து கிடைக்கக்கூடிய நாட்கள். எனவே அல்லாஹ் ரஹ்மானான அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த கிருபையை ரஹ்மத்தை நாம் வேண்ட வேண்டும், கேட்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ரஹ்மத்தி சபகத் கதபி. செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத்து தான் என்னுடைய கோபத்தை விட முந்தியது. அல்லாஹ் வேதனை செய்வதில் கடினமானவன், குற்றம் குறைகள் பாவங்களை எல்லாம் எழுதி வைத்து கணக்கிடக்கூடியவன். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைவிட அவனுடைய ரஹ்மத்து தான் முந்தியதென்று தன்னுடைய அரிஷுக்கு மேலே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்கள், அப்படி என்றால் கருணையாளர் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்கள் மீது கருணை கொண்டவன். வேறு ஹதீஸிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உலகத்திலே எவ்வளவு இரக்கம் காட்டுகிறார்கள், எவ்வளவு ரஹமத்தோடு கிருபையோடு நடந்து கொள்கிறார்கள். இது எல்லாம் அல்லாஹ் ரஹமத்துங்கிற ஒன்றை படைத்து, கிருபைங்கிற ஒன்றை படைத்து அதில் 100ல் 1 பகுதியை தான், ஒரே ஒரு பகுதியை தான் இந்த உலகம் முழுக்க அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த ஒரு பகுதியே இப்படி என்றால் தாயினுடைய பாசத்தை, தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது காட்டக்கூடிய அந்த அன்பை, கிருபையை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு குழந்தை மாடியின் மேலிருந்து அல்லது படிகளிலே கீழே விழுவதற்கு அது வந்துவிட்டால் எங்கேயோ இருக்கக்கூடிய அந்த தாய் பரிதாபப்பட்டு பதபட்டு போய் திடீரென அங்கிருந்து தன்னுடைய தாயை பிடிப்பதற்காக எப்படி ஓடி வருவார்கள், தன்னுடைய குழந்தையை பாதுகாப்பதற்காக எப்படி அவர்கள் தன்னையே மாய்த்து கொள்வார்கள். அப்படி என்றால் அவருடைய பாசத்தை நம்ம எப்படி என்று சொல்லுவோம்? அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது காட்டக்கூடிய பாசம், அளவில்லாத பாசம். ஒரு தாயினுடைய கருணை, தாயினுடைய பிரியம், ஒரு ரஹ்மத்து குழந்தையின் மீது காட்டக்கூடிய அந்த பாசத்தை வாயினால் சொல்லி முடிக்க முடியாது. அதைவிட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் 70 மடங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவன். எனவே அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய ரஹமத்திலிருந்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம், அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹுடைய ரஹமத்தை கேளுங்கள், என்னுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்காதோ என்று நீங்கள் நிராசையாக விட வேண்டாம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் என்றும் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, ஒருத்தர் ஒரு நன்மையை செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு 1 தருவான், 1க்கு 10ஆகவும் தருகிறான், 1க்கு 70ஆகவும் அல்லாஹ் பெருக்கி தருவான். அதே நேரத்தில் ஒரு தீய காரியம் செய்தால் அது 1 தான் எழுதப்படும். அல்லாஹுடைய கருணையை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹுடைய கருணையை பற்றி, அல்லாஹுடைய கிருபையை, ரஹமத்தை பற்றி இப்படி சொல்லித் தருகிறார். ஒரு தீய காரியம் செய்தால் அந்த 1 தான் எழுதப்படும். ஒரு நன்மை செய்தால் 1க்கு 10 அல்ல 70 வரைக்கும் அல்லாஹ் பெருக்கி தருகிறான் என்று சொன்னால் அவனுடைய கருணையை இங்கே சிந்திக்க முடியும், அவனுடைய ரஹமத்தை இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருத்தர் நன்மை செய்வதற்காக அவர் நியத்து வைத்தால், நினைத்தால் அதற்காகவே கூலி கொடுக்கப்படும்.
அதற்காக சவாபு கொடுக்கப்படும். ஒருத்தர் தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த தீங்குக்கு உண்டான கூலி எழுதப்படாது. அவர் அந்த தீயதை செய்தால்தான் அந்த கூலி எழுதப்படும். தீயதை செய்தார் என்று எழுதப்படும். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணையை எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சிறப்பான கண்ணியமான இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடைய ரஹமத்தை கேட்க வேண்டும். அல்லாஹுடைய அருள் இருந்தால்தான் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட நம்ம நிஅமத்துகளை அருட்கொடைகளை நம்ம பாவிக்க முடியும். அல்லாஹுடைய அருள் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. நம்ம இதை பாவிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் அல்லாஹுடைய ரஹ்மத் இருந்தால்தான், உயிர் இருந்தால்தான் பாவிக்க முடியும். அல்லாஹுடைய கருணை இருந்தால்தான் அவைகளை நாம் செயல்படுத்த முடியும். ஒரே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், ஏதாவது எனக்கு சொல்லித்தார்கள், நல்ல ஒரு பிரார்த்தனையை எனக்கு சொல்லி காட்டுங்கள், சொல்லித்தாருங்கள் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி. இறைவா, என்னை மன்னித்து விடுவாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, எனக்கு சுகத்தை தருவாயாக, எனக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் ரிசுக்குகளையும் எல்லா விதமான பாக்கியங்களையும் எனக்கு தந்தருள்வாயாக என்று கேளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். எனவே புனிதமான இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹுடைய ரிசுக்கையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த இதுபோல துஆக்களை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹுடைய அருளை வேண்ட வேண்டும். சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் அடக்கஸ்தலங்களுக்கு கபிரிஸ்தான்களுக்கு சென்றால் தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருப்பார்கள். அவர்களெல்லாம் வணக்கத்தில் எந்த குறையும் செய்யாதவர்கள். ஏன் அழுதார்கள்? ஏன் இந்த அளவுக்கு தேம்பி தேம்பி அழுகை? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி. நிறைய அமல்கள் வைத்திருந்தார்கள், அல்லாஹுவால் கிடைக்கப்பட்ட நிறைய பாக்கியங்களை பெற்றவர்கள். இருந்தாலும் கூட அல்லாஹுடைய ரஹ்மத்தை வேண்டி அழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறை நம்ம பார்க்கலாம். அவருடைய 2 கண்களுக்கு நேராக ஹத்தானி அஸ்வதானி கருப்பு கோடுகள் அழுது அவருடைய கண்களுக்கு நேராக கருப்பு கோடுகள் விழுந்து விட்டது. அந்த அளவிற்கு அவர்கள் இறை அச்சத்தினால் அழுது கொண்டு இருந்தார்கள். காரணம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை வேண்டியும் அல்லாஹுடைய கிருபையை வேண்டியும் தான். எனவே அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை எல்லாம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறது. நியாமத்துகளை அனுபவிக்கக்கூடிய நாம், அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் நிறைய அருட்கொடைகளை பெற்றிருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய ரஹ்மத்தையும் கேட்க வேண்டும். இந்த நல்ல மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நமக்கு வாக்களித்திருக்கிறானோ அந்த அருட்கொடைகளை நியாமத்துகளையும் பெற்ற மக்களாக, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சொல்வது போல முத்தகீன்களாக சாலிஹீன்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. எதையெல்லாம் பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய அருளையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.